வீசாதவர், வெற்றி செயல்களால் உயர்ந்தவர், அலங்கார வார்த்தைகளின்றி அமைதியாய் சரித்திரம் படைத்தவர், அதிகாரம் கையில் இருந்தும் எளிமையாய் வாழ்ந்த கர்ம வீரர், சொல்லும் செயலும் ஒன்றென நீர் வாழ்ந்தது காலத்தால் அழியாத கல்வெட்டு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்ற தெய்வ புலவர் திருவள்ளுவரின் குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய பெருமகன் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் சொல்லும் செயலும் குறித்து இங்கு ஒரு சில நிமிடங்கள் பேச வந்துள்ளேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடுக்குமொழி பேசும் பேச்சாளர் அல்ல. அவரது பேச்சில் இலக்கிய அலங்காரங்களோ போலித்தனமோ இருக்காது. ஆனால் அவரது சொற்களில் ஆழமும் சத்தியமும் ஏழை மக்களின் மீதான அக்கறையும் நிறைந்திருக்கும். அவர் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை பாமர மக்களிடம் இருந்தது. செய்ய முடியாததை அவர் சொல்வதில்லை, செய்வதை மட்டுமே சொல்வார். மூத்த தலைவர்கள் பதவியை விட்டு விலகி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னதோடு நிற்காமல் தன் முதலமைச்சர் பதவியை துச்சென தூக்கி எறிந்து காமராஜர் திட்டம் மூலம் அகில இந்திய அளவில் தியாகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டார். காமராஜரின் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே எப்போதுமே இடைவெளி இருந்ததில்லை. 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தும் தன் தாயாருக்கு கூட அரசு பணத்தையோ காரையோ பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. அவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் மறைந்த போது அவரிடம் இருந்தது சில கதர் வேட்டிகளும் சட்டைகளும் சில 100 ரூபாய்களும் தான். காமராஜர் தன் வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டிலே வாழ்ந்தார். பொது மக்களிடம் தூய்மையை கடைபிடித்தார். வெறும் வார்த்தைகளால் கோட்டை கட்டும் மாமனிதர்களுக்கு மத்தியில் அமைதியாக செயலில் சாதித்து காட்டிய மா மனிதர் அவர். அந்த பெருந்தலைவரின் வழியை பின்பற்றி நாமும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடிப்போம் என கூறி என்னுரையை நிறைவு செய்கிறேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன்.